பெருமானீழ்படை ஆழிசங்கத்தொடு திருமானீழ்கடல் ஏழுலகும் தொழ ஒருமாணிக் குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே. திருக்காட்கரை என்கிற திவ்யதேசத்தில் வாமனமூர்த்தியை தரிசிக்க வேண்டும் என்று கபிலாச்சாரியர் ஆசைப்பட்டார். இங்கிருக்கக்கூடிய புஷ்கரணியில் நீராடி பகவானை குறித்து தவம் செய்தார். வாமனமூர்த்தி மிக அழகான வடிவத்தை உடையவராம். மாணிக்கம் போன்ற சிறிய உருவம். மாணிக்கம் என்பது மிக உயர்ந்த கல். ஆனால் பார்ப்பதற்கு சின்ன வடிவத்தில்தான் இருக்கிறது. விலை அதிகமாக இருந்தாலும் பெருமை அதிகமாக இருந்தாலும் வடிவத்தில் சிறியது. அதேபோல்தான் பகவானும் ஒரு மாணிக் குரலாகி நிமிர்ந்த என் கருமாணிக்கம் என்று ஆழ்வார் பாடுகிறார். மாணி என்றால் பிரம்மச்சாரி என்று பொருள். குரலாகி சின்ன வடிவத்தோடு குட்டையான பிரம்மச்சாரி வடிவத்தோடு பகவான் தோன்றினார். அவர் தோன்றி உடனடியாக வளர்ந்தார், நிமிர்ந்தார். அவர் நிமிர்ந்து உலகத்தையெல்லாம் அளந்ததை பார்த்து சுத்தி இருந்த பஞ்ச ஆயுதங்களும் கொண்டாடினவாம். பொறுமா நீழ்படை ஆழி சங்கத்தொடு திருமால் நீழ்கடல் ஏழுலகும் தொழ என்று ஆழ்வார் பாடுகிறார். பகவான் திரிவிக்ரமாவதாரம் செய்தபோது உலகத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அவனை வணங்கினார்கள். அவனை போற்றி புகழ்ந்து பாடினார்கள், ஸ்தோத்திரம் செய்தார்கள். அப்படிப்பட்ட பகவான் ஒரு கருமாணிக்கம் போலே அழகான வடிவத்தோடு இருக்கிறார். அவர் என் கண்ணுளதாகுமே, என்னுடைய கண்ணுக்குள்ளேயே இருந்து காட்சி கொடுக்கிறார் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அதே போலத்தான் திரிவிக்ரமனை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு கபிலாச்சாரியர் பிரார்த்திக்க பகவானே இந்த ஊரில் வாமனமூர்த்தியாக திருக்காட்கரை அப்பன் என்கிற பெயரோடு காட்சி கொடுத்தார். கோவில் மிக அழகான அமைப்போடு கூடியது. உள்ளே நுழைந்தோம் என்றால் பெரிய பெரிய வாசல்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய பிராகாரங்கள் உள்ளன. நடுவில் அழகான ஒரு சிறு சந்நிதி. அந்த சந்நிதியினுடைய முகப்பு படிகள் ஏறித்தான் பகவானுடைய கர்ப்பகிரகத்துக்கு செல்ல வேண்டும். அந்த படிகளுக்கு கீழே தான் நாம் நின்று கொண்டு தரிசனம் செய்ய வேண்டும். அந்த படிக்கட்டு, அதை சுற்றி இருக்கிற முகப்புக்கெல்லாம் அழகான கவச்சங்கள் சாற்றப்பட்டுள்ளன. அதை சுற்றி இருக்கும் பிராகாரத்தில் பல வண்ணங்களில் நிறங்கள் எல்லாம் பூசப்பட்டு பல வேலைப்பாடுகள், சிற்பங்கள், சித்திரங்கள் அனைத்தையும் இந்த கோவிலிலே நாம் தரிசித்து கொள்ளலாம். அப்படி பார்ப்பதற்கும் பகவானை தரிசிப்பதற்கும் மிக அழகான ஒரு சந்நிதி. இந்த சந்நிதியிலே மற்றுமொரு சிறப்பு உண்டு. உள்ளே நுழையும் இடத்திலேயே ஒரு பிரம்மராட்சசன், பிரம்மராட்சசனுக்கான ஒரு சிலை, ஒரு மூர்த்தி இருக்கிறது. எதற்கு? பகவானைத்தானே வழிபட வேண்டும். பிரம்மராட்சசனுக்கு அதே போல ஒரு யக்ஷி, அந்த யக்ஷிக்கான சிலையும் அந்த இடத்துல காவல் தெய்வமாக வைக்கப்பட்டுள்ளது. எதற்கு என்று பார்த்தால், இந்த ஊரில் ஒரு அழகான சரித்திரம் நடந்ததாக சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் ஒரு செல்வந்தன், அவன் பகவானிடத்திலே பிரார்த்தித்தான். தன்னுடைய வாழைத்தோப்பில் காய்ப்பதே கிடையாது, வாழை மரம் காய்ப்பதே இல்லை, பகவான் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். பகவான் தன்னுடைய கண்ணை திறந்து தன்னுடைய அழகான கண் கட்டாட்சத்தாலே அந்த தோப்பை பார்க்க அன்று தொடங்கி நன்னா காயெல்லாம் காய்த்து பழுத்து நிறைய பழங்கள் கிடைத்தனவாம் அந்த தனிகனுக்கு. அதனால் பகவானுடைய நேத்திரம், அவருடைய கண்ணிலிருந்து வந்த கட்டாட்சம் பட்டு வளர்ந்த பழமானபடியால் அந்த பழத்துக்கு நேத்திர பழம் என்று பெயர் வைத்தார்களாம். அதுதான் இன்றைக்கு மருவி கேரளத்தில் பிரசித்தமாக நேந்தரம் பழம்னு வாழைப்பழத்தை போல சொல்கிறோமோ இல்லையோ, அந்த நேந்தரம் பழம் என்பது நேத்திர பழம் பலம்னு சொல்லப்படுகிறது. பகவானுடைய கண் கட்டாட்சத்தால் ஏற்பட்டது. அந்த தனிகனுக்கு ரொம்ப ஆனந்தம். பெருமான் இவ்வளவு செழிப்பு கொடுத்திருக்கிறார் தனக்கு, அவருக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும்னு ஆசை. நல்ல தங்கத்தை உருக்கி அதிலேயே ஒரு கொலை, ஒரு வாழைக்கொலைன்னு சொல்லுவோமோ இல்லையோ, அந்த வாழைக்கொலையை போல தங்கத்தில் பண்ணி அதை கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பித்தாராம். சமர்ப்பிக்க வந்தபோது அங்கே ஒரு யோகி அமர்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார். பக்கத்தில் நம்பூதிரி இருந்தார். நம்பூதிரி சொன்னார், நான் இப்போ தான் குளத்துக்கு குளிக்க போகிறேன், போய்விட்டு வந்து இந்த கொலையை பகவானிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், அது வரைக்கும் இந்த வாசல்லையே வைத்து விடு என்று சொல்லிவிட்டு நம்பூதிரி புறப்பட்டு போனார். தனிக்கன நம்பிக்கையோட கோயிலுக்குள்ள அந்த தங்க கொலையை வச்சுட்டு அவர் புறப்பட்டு கிளம்பி போய்விட்டார். திடீர்னு நம்பூதிரி திரும்ப வந்து பார்த்தால் அந்த வாழைக்கொலையை காணும்.
தங்கம் தொலைஞ்சு போச்சேன்னு அவருக்கு பயம். நேர ராஜாவினிடத்துல போனார். என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் குளிக்க போயிருந்தேன், செல்வந்தர் வச்சுட்டு போனார், பக்கத்துல இந்த யோகி மட்டும்தான் இருந்தார், என்ன செய்வது, யார் எடுத்தார்கள் என்று தெரியவில்லைன்னு சொன்னார். ராஜா உடனே விசாரணையே பண்ணாமல் அந்த யோகிதான் திருடி இருப்பார் என்று அவர் பேரிலே பழியை சுமத்தி விட்டான். யோகி இதை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். நான் எதுவுமே தவறு செய்யவில்லையே, பகவானுடைய சன்னிதானத்துல தவம் செய்து கொண்டிருந்தேன், எனக்கு இப்பேற்பட்ட பழியா என்று வெறுத்து இந்த ஊருக்கு ஒரு சாபம் கொடுத்தாராம். இங்கு இருக்கிற செல்வங்கள் எல்லாம் போய்விடும் என்று சாபம் கொடுத்தார். தானும் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொண்டார். அடுத்த நாள் அந்த நம்பூதிரி கோவிலுக்கு வந்தார். வந்து பகவானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணா அந்த தண்ணீர் வெளியில போகாமல் அடைத்து கொண்டிருந்தது. என்ன அடைச்சுருக்குன்னு பார்த்தா அந்த தனிகன் தங்கத்துல வாழைக்கொலை பண்ணி கொடுத்தானே அது போய் அடைத்து கொண்டிருந்தது. அதனால தண்ணீர் செல்லவில்லை. அதை எடுத்து பார்த்தா வாழைக்கொலை. இவருக்கு பயமாயிடுத்து. இதை காணணுதானே யோகி மேல பழி போட்டோம், இப்ப இது கிடைத்து விட்டதுன்னு திரும்ப அரசனிடத்துல போனா என்ன செய்வது, போன உயிர் போனதுதான். அவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த வருத்தத்தினால அவரே ஒரு ராட்சசனாக பிறந்தாராம். பிரம்ம ராட்சசன் வடிவத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஊரிலேயே இருந்து மக்களுக்கு துன்பங்களை கொடுத்து வந்தார். அவர் சொன்ன சாபத்தின்படி ஊரில் இருந்த செல்வங்கள் எல்லாம் குறைந்து போகத் தொடங்கின. அதற்கு பிறகு அந்த அரசனுடைய குலத்திலே வந்தவர்கள் இங்கு பல பிராயச்சித்தங்களை பண்ணி அந்த பிரம்மராட்சசனிடத்திலும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த பிரம்மராட்சசன் முக்தியடைந்தான் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதற்கு நினைவாகத்தான் இந்த ஊரிலேயே அந்த பிரம்மராட்சசனுக்கும் ஒரு சிலை இந்த கோவிலுக்குள் வைக்கப்பட்டுள்ளது. இது திருக்காட்கரை என்கிற திவ்யதேசத்தில் இருக்கிற பெருமானுடைய பெருமை. கீழே தாயாரை பற்றியும் பார்த்தோம், பெரும் செல்வ நாயகி. அதே போல வத்சலவல்லி என்று தாயாருக்கு பெயர். இந்த ஊரை பற்றியும் இந்த பெருமாளை பற்றியும் மங்களாசாசனம் செய்தவர் சுவாமி நம்மாழ்வார். தன்னுடைய திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தில் 9ஆம் பத்து 6வது திருவாய்மொழி உருகுமால் நெஞ்சம் என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழியில் 10 பாசுரங்களாலே இந்த பெருமானை பற்றி பலவாறாக பாரித்திருக்கிறார். தன்னுடைய பக்தி அனைத்தையும் காட்டி, ஆழ்வார் பெண்ணாக பாடவில்லை, ஆணான பாவனையிலேயே பகவான் வந்து தன்னோடு எப்படி பரிமாறினார் என்பதை பாடுகிறார். இப்போது அல்ல, ஆழ்வார் இப்போது பகவானை விட்டு பிரிந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார். ஆனா ஏதோ பகவானுடைய சங்கல்பத்தாலே முன்னாடி ஒரு நாள் பகவானும் ஆழ்வாரும் சேர்ந்து பரிமாறினார்களே, சேர்ந்து ஆழ்வார் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். பகவானும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தாராம். அன்றைக்கு நடந்ததை இன்னைக்கு ஆழ்வார் நினைத்து பார்க்கிறார். சீதை அசோகவனத்தில் இருந்தாள். ஹனுமார் சீதையை சந்திப்பதற்காக போகிறார். அப்ப சீதைக்கு வருத்தம் தான், ராமனை விட்டு பிரிந்துதான் இருக்கிறாள். ஆனா அப்போது எப்படி அயோத்தியில் 12 ஆண்டுகள் நானும் ராமனும் ஆனந்தமாக கழித்தோம்னு ஹனுமான் இடத்துல சொல்றா. எதுக்கு சொல்றாள்னா அவளுக்கு நினைவுக்கு வருது, ராமனோடு நன்றாக ஆனந்தமாக இருந்த காலம் பிரிந்திருந்த போது நினைவுக்கு வந்தது. அதே போல இப்ப பிரிந்திருக்கும் ஆழ்வாருக்கு பகவானோடு சேர்ந்திருந்த காலம் நினைவுக்கு வந்ததாம். அந்த நினைவோடுதான் பகவான் எப்படி என்னோடு பழகினான் என்பதை இந்த 10 பாசுரங்களிலே தெரிவிக்கிறார். இதை பற்றி சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற பிரபந்தத்தில் நூலில் சொல்லும் பொழுது இந்த பெருமான் நம்மாழ்வாருக்கு காட்டின குணம் என்னன்னு பார்த்தால், போகத்தில் தட்டுமாறும் சீலம் காட்கரையிலே கரை அழிக்கும் என்று தெரிவிக்கிறார். போகம், போகம்னா ஆனந்தத்தை அனுபவிப்பது, ஒருத்தருக்கொருத்தர் சேர்ந்து பரிமாறுவது. அந்த போகத்தில் தட்டு மாறும் சீலம். தட்டு மாறுவதுன்னா நாம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், பகவான் எப்படி இருக்கணுமோ அப்படி அவர் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, நாம் அனைவரும் தொண்டர்கள், சேஷபூதர்கள், பகவான் சேஷி தலைவன் என்று சொல்லப்படுகிறார் அல்லவா. அப்ப நான் போய் பகவானை காணும் பொழுது, அவரை சென்று அடையும் பொழுது நான் என்ன பண்ணணும், தொண்டனான என்னுடைய நிலையில் மாறாமல் இருந்து கைங்கரியம் செய்ய வேண்டும். பகவான் என்ன செய்ய வேண்டும், தலைவனான தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் நான் செய்யும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் காலை நீட்டணும், நான் காலை பிடிச்சு விடணும். நான் விசிறி வீசணும், அவர் நன்னா காத்து வாங்கிட்டு ஆனந்தமா இருக்கணும். நான் நன்னா புஷ்ப மாலையெல்லாம் தொடுத்து அவர் கொடுக்கணும், அவர் அதை அணிந்து கொண்டு ஆனந்தப்பட வேண்டும். இவ்வளவுதானே பரிமாற்றம். நான் தொண்டனாக இருக்கணும், பகவான் தலைவனாக இருக்கணும். நான் செய்யும் கைக்கரியங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நடந்தா அவரவர்கள் நிலையில் நிற்கிறோம்னு அர்த்தம். ஆனா பகவான் என்ன பண்ணாராம், இந்த ஊர்ல காட்டின குணத்துக்கு சௌஷீல்யம், ஷீலம் என்று பெயர் சொல்லுகிறார். ஷீலம்னு சொன்னால் மிக பெரியவன்,
மிக தாழ்ந்தவர்களோடு வேறுபாடே பார்க்காமல் கலக்கும் குணம் இருக்கிறதே. இப்ப ராமன் குஹன தம்பின்னு சொல்லிட்டார், சுக்ரீவன தம்பின்னு சொன்னார், விபீஷணன தம்பின்னு சொன்னார். அவர்களுக்கு அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, ஆனால் ஏற்றுக்கொண்டாரே. இதைத்தான் சௌசீல்யம்னு சொல்லுவார்கள். அதை போல இந்த ஊர் பெருமான வாமனமூர்த்தி தானே. வாமனனுக்கு எப்பேற்பட்ட சௌசீல்யம்! எவ்வளவு பெரியவன்! உலகத்துக்கே சுவாமியாக இருந்த போதிலும் தன் பக்தன் இந்திரன் கேட்டுக்கொண்டதற்காக தானே ஒரு பிச்சை எடுக்கும் வேஷத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார், பிக்ஷையும் எடுத்தார். அதுக்கு சௌசீல்யம்னு பெயர். இந்த ஊர் பெருமானே வாமனமூர்த்தி தானே. அந்த சௌசீல்யம் என்கிற குணத்தை ஆழ்வாரிடத்துல முழுவதுமாக காட்டினாராம். எந்த அளவுக்கு காட்டினார் என்றால், ஒருவரிடத்துல பழகுகிறோம், பழகும் பொழுது நேர்மையாக எப்படி இருக்கணுமோ அப்படி பழகிறது ஒண்ணு, நிலையெல்லாம் மாற்றி பழகுவது ஒண்ணு. சரித்திரம் சட்டுன்னு சொன்னா உங்களுக்கு புரிந்து போய்விடும். கண்ணன் குச்சேலனிடத்தில் நடந்து கொண்டது போகத்தில் தட்டுமாறும் சீலம்னு சொல்லப்படுகிறது. உண்மையில் குச்சேலர் என்ன பண்ணிருக்கணும்? கண்ணனை ஆசனத்தில் அமர வைத்து குச்சேலர் கீழே உட்கார்ந்துண்டு அவன் திருவடிகளை விளக்கி அந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுண்டு கண்ணனுக்கு குச்சேலர் வீசி இருந்தால் அது சரியான பரிமாற்றம். ஆனா என்ன நடந்தது? குச்சேலரை ஆசனத்தில் அமர்த்தி அவர் திருவடிகளை கண்ணன் கழுவி அந்த தீர்த்தத்தை தன் தலையில் புரோக்ஷித்து கொண்டு இவர் விசிறி வீசிக்கொண்டு பேசிட்டு நின்றுருக்கார். மக்களுக்கெல்லாம் இதை பார்த்து ஒன்றும் புரியவே இல்லை. என்ன நம்ம கண்ணனா? எப்பேற்பட்ட அரசன் கண்ணன், அவர் போய் இப்படி செய்கிறாரேன்னு புரியவில்லை. தன் பக்தனிடத்தில் தான் பணிவோடு நடக்கிறாரே. பக்தன் செய்யும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை பகவானுக்கு உள்ளது. ஆனால் அவர் என்ன பண்றார்? எவ்வளவு தூரம் எளிமையாக பழகுவார் என்றால், பக்தனுக்கு தான் கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். இதைத்தான் போகத்தில் தட்டுமாறும் சீலம். நாம கைங்கரியம் செய்து அவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அதை மாற்றி பகவான் என்ன பண்ணார்? ஆழ்வார் போனாராம். பகவானுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு போனார். சரி வாரும், நீர் செய்யும் தொண்டை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு பகவான் வர சொன்னாராம். ஆழ்வாரும் நம்பிக்கையோடு புறப்பட்டு திருக்காட்கரைக்கு போனார். போன இடத்துல என்னாச்சு? பகவான் மாயம் பண்ணிட்டாராம். மாயம் பண்றதுனா ஏமாற்றி விட்டார், ஆழ்வாரை வஞ்சனை செய்து விட்டார். என்ன வஞ்சனைனால், ஆழ்வாரை நாற்காலியில் அமர்த்தி வைத்து பகவான் கீழே அமர்ந்து கொண்டு ஆழ்வார் காலை பிடிச்சு விட்டாராம் கண்ணன். இது ஆழ்வாருக்கு திடீர்னு பயந்து போயிட்டார். இதை நான் தானே பண்ணணும், பகவான் நமக்கு பண்ணுகிறாரே என்னால். அவ்வளவு தூரம் சௌசீல்யம். தன் பக்தனுக்கு தான் தொண்டு செய்யும் அளவுக்கு எளிமையாக பரிமாறுகிறார். அந்த குணத்தை தான் பாடுகிறார். உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி, என்னால தாங்கவே முடியவில்லை, என் ஆத்மாவால பொறுக்க முடியாத அளவுக்கு என் நெஞ்சு உருகி போகிறது. இவ்வளவு துன்பத்தை, உன்னை விட்டு பிரிந்த துக்கத்தை என்னால தாங்க முடியவில்லை. பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் ஏழையேன், உன்னை தொண்டனேன், நான் உன்னிடத்தில் ஆசை உடையவன், என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. திருவெல்லாம் காவிகமழ் திருக்காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் நினைதொரே. திருவெல்லாம் காவி கமழ், எங்க பார்த்தாலும் செங்கல் நீர் புஷ்பங்கள் எல்லாம் நல்லா மனத்தோடு இருக்குமாம். அப்படிப்பட்ட திருக்காட்கரை என் அப்பன், எனக்கு உபகாரம் செய்த தலைவன், தந்தையாக இருப்பவன், மருவிய மாயந்தன் மாயம் நினைதொரே. பகவான் என்ன மாயம் பண்ணார்னால், ஒன்று அவருடைய அழகை காட்டி நம்மளை மயக்கிடுறார். ரெண்டாவது, அந்த அழகே இல்லாட்டா கூட தன்னுடைய எளிமையான நடத்தை இருக்கிறதே, அதை கொண்டு பகவான் என்னை வென்று விட்டான். அவனை நினைக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் என்னுடைய மனசு உடைந்து போகிறது, என்னால் அவனை நினைக்கவே முடியவில்லை என்று ஆழ்வார் பாடுகிறார். மேல ஒரு பாசுரம் தெரிவிக்கிறார். நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்மை செய்து என்னுயிராய் என்னுயிர் உண்டான் சீர்மல்கு சோலை தென்காட்கர என்னப்பன் கார்முகில் வண்ணந்தன் கள்வம் அருகிலேன். நேர ஆழ்வார் சொல்றார் பாருங்க, கள்வம் மறைத்து தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கார். கள்வம்னா ஏதோ ஒரு கள்ளத்தனம், ஏமாற்றி இருக்கிறார்னு தெரிஞ்சு போச்சு. என்னது? நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து. ஆழ்வாருடைய நெஞ்சத்துக்குள்ள பகவான் வந்து புகுந்தாராம். என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்? நீர் கைங்கரியம் பண்ண போறீர், நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாராம். ஆனா வந்த இடத்துல என்ன ஆயிற்று? ஆட்கொள்வான் ஒத்து என் உயிருண்ட மாயன், என்னிடத்துல அடிமை கொள்ளுகிறேன்னு வந்த பகவான் திடீர்னு மாறி போய் நான் உமக்கு கைங்கரியம் செய்ய போகிறேன்னு ஆழ்வாருக்கு பகவான் தொண்டு செய்ய தொடங்கினாராம். இதை என்ன சொல்றது? இதுதான் பகவான் பண்ண வஞ்சனை. இவ்வளவு கள்ளத்தனத்தை என்னால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னிடத்தில் அவ்வளவா பகவானுக்கு அன்பு இருக்கும்.
என்னை அமர்த்தி அவன் கைங்கரியம் செய்யும் அளவுக்கு என்னை உயர்ந்தவனாகவும் தன்னை தாழ்ந்தவனாகவும் நினைத்து கொண்டு என்னிடத்திலே பகவான் பரிமாறினார் என்ன அவனுடைய சௌசீல்யத்தை பார்த்து விக்கித்து போய் ஆச்சரியப்பட்ட ஆழ்வார் 10 பாசுரங்களாலே பாடுகிறார். இது திருக்காட்கரை என்கிற திவ்யதேசத்திலே வாமனமூர்த்தி சௌசீல்யம் சீலம் என்கிற குணத்தை காட்ட ஆழ்வார் பாடின பாசுரங்கள் ரொம்ப அழகான பாசுரங்கள். அடியனதோ நேரம் இல்லாமையால் ஓரிரு பாசுரங்களை மட்டும் விண்ணப்பிக்கிறேன். நேரம் இருக்கும்போது நிதானமாக படித்து பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு அழகான பரிமாற்றம் பக்தனோடு பகவானுக்கு உள்ளது என்று புரிந்து கொள்ளலாம். இதோடு திருக்காட்கரை அப்பன் வாமனமூர்த்தி இடத்திலே விடை பெற்றுக் கொண்டு அடுத்த திவ்யதேசம் திருமூழிக்களம், அதை நோக்கி செல்லுவோம்.